ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி ஹாலோவீன். ஓகே, குயிக்காக ஒரு ஹாலோவீன் ஒரு ஃபேஸ் பெயிண்டிங் பார்த்துடலாம். இது வந்து சடன் பிளான் தான். ஆக்சுவலி இது வந்து ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. மோஸ்ட்லி ஃபேஸ் பெயிண்டிங் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஸ்கின் அலர்ஜி ஆகும் அப்படின்னு. பட் அன்றைக்கி வந்து சின்னதாட்டி, ஏன்னா எப்போவுமே அவனுக்கு வந்து நிறைய வருஷம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக போடுற மாதிரி தான் எங்கேயாவது நாங்கள் போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறம் வேணாம், இது வந்து ஸ்கின்க்கு அலர்ஜி ஆகும்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் அதை வந்து கம்மி பண்ணிட்டோம். பட் இப்போ வந்து சின்னதாக ஒரு ஹாலோவீன் ஸ்பைடர் மேன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பிளான் பண்ணேன். என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஃபேஸ் பெயிண்டிங் கேட்டு இருந்தனால ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் போடலாம். அது வந்து ஒரு ஸ்கின் பேரியர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபேஸ் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இது வந்து சடன் பிளான்னால டக்குன்னு யூடியூப் ஷார்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் பார்த்தோம் நாங்கள். ஒரு குட்டியாக அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. சரி அதே போட்டலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அதை பார்த்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து அந்த இமேஜ் பார்த்து தான் நான் வந்து பண்ணினேன். Then circle பண்ணி இது மாற்றி வந்துட்டேன் அம்மா. இல்லை உள்ளுக்குள்ள ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த யூடியூப்பை பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு சமத்தா கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் எனக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அவங்க இது பண்ணிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. பட் அது எனக்கு கோல்டு வேணும். ஒரு வழியாக அந்த ஸ்பைடர் வெப் போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, யாரும் அவனை கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சதோட அவுட்புட் வந்து நல்லாவே வந்திருந்த ஃபேஸ் பெயிண்டிங். சூப்பராக காட்டு. லுக் லுக் அம்மா பாருங்க, ஸ்பைடர்மேன். ஓகே வா, இங்க பாரு, ஆக்ஷன் கொடு. ஸ்பைடர்மேன். ஓகே, இப்போ ஷூ போடுறியா? ஸ்பைடர்மேன். ஓகே பை மக்களே. Spider-Man dress. Bye. Yeah. Happy Halloween.